आंखें रात भर करे बातें तेरी, ये तेरी आए जो तेरी यादें रुक रुक चले सांसें मेरी। 1 hour later. ஸ்டாப் ஸ்டாப், என்னால் முடியலப்பா. டைம் போனதே தெரியல. டெய்லி ½ அன் ஹவர் தான் பண்ணுவோம். இன்னைக்கு என்னப்பா 1 hour பண்ணியிருக்கோம். நேரம் போனதே தெரியலப்பா. ஓகே, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமே. நாளைக்கா? நாளைக்கு தான் நியூ இயர் ப்ரோக்ராம் இருக்கேப்பா, மறந்துட்டியா நீ? ஐயோ முடியலப்பா. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லிஃப்ட்லயே போலாம்ப்பா. படியிலலாம் இறங்கி போக வேண்டாம். கீழே போயிட்டு டைனிங்ல நல்லா சாப்பிட்டுட்டு போய் நேரா கட்டில விழ வேண்டியதுதான். ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, எல்லாரும் உள்ள போயிட்டா, நம்ம தான் லாஸ்ட். வாங்க. ஐயோ A few moments later. Hey, listen, today's food was awesome. Today's dinner was really awesome. I think I have overeaten today. After the Zumba, my body is paining so much that we all need to eat one painkiller so that we are able to perform our dance tomorrow for the Tamil New Year. ஐயோ இந்த மாதிரி வலிக்கெல்லாம் மூலிகை மருந்து தான்ப்பா லாய்க்கு. எனக்கு இந்த ஒரு 10 நிமிஷம், இப்போ நம்ம நைட்டு போய் போட்டுட்டோம்னா 10 நிமிஷத்துல வலியெல்லாம் அப்படியே பறந்து போயிடும். இங்கே வடவழியில ஒரு சித்தா டாக்டர் இருக்கா, மூலிகை மங்களம்னு பேரு. அவ்வளோ நல்லா மாத்திரையெல்லாம் கொடுக்குறாப்பா. நான் இப்போவே என்னோட டிரைவரை அனுப்பிச்சு நம்ம எல்லாருக்கும் நான் வாங்கிட்டு சொல்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு நைட் எடுத்துன்னு விடலாம். ஓகேப்பா. மீனாட்சி, சொல்லுங்க டாக்டர்மா. இங்க வாயேன். சொல்லுங்கம்மா. இப்போ நாளைக்கு சண்டே. சரிங்கம்மா. ஸோ நம்ம 2 பேரும் வழக்கம் போல மருதமலைக்கு போகலாம். சரிங்க. எல்லாம் எடுத்துன்னு வரணும். சரி. நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு. சரிங்கம்மா, நம்ம போயிட்டு வரலாம். கண்டிப்பா போயிடலாம். போகலாம். எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும் சொல்லுங்க, போயிட்டு 8 மணிக்குள்ள ரெடி ஆகிடும். சரிங்க சரிங்க. ஓகே. யார் வேணும் நீங்க? டாக்டர்மா இருக்காங்களா? இந்த ஒரு நிமிஷம். என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசணும். சரி. டாக்டர் அம்மா, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, இங்க கொஞ்சம் வரீங்களா? வரேனே. வணக்கம் டாக்டர்மா. வணக்கம். நாகியம்மா ஃபேஸ் 4 நானாங்க இருக்காங்களே, அவங்க என்ன அடிச்சாங்க. ஓஹோ. அங்க 4 பேர் 5 பேர் ஜும்பா டான்ஸ் ஆடிட்டு உடம்பு வலியால இருக்காங்களா. இந்த வயசுல ஜும்பா டான்ஸ்? அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தா கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ மீனாட்சி. சொல்லுங்கம்மா. இந்த பீரோ பக்கத்துல ஒரு ஷெல்ஃப் இருக்கும்னா, சரிங்கம்மா, அந்த ஷெல்ஃப்ல 3ஆம் படியில மருந்து பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்க. அதுல இருந்து 2 மருந்து பாட்டில் கொண்டு இவாளுக்கு கொடுக்குறேன். எடுத்துட்டு வர டாக்டர்மா, இந்தாங்க. இந்த பாருப்பா, இது வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் 4 மாத்திரை எடுத்துக்க சொல்லு. சரி. நாளைக்கு மார்னிங்குக்குள்ள டோட்டலாக வலியெல்லாம் சரியா போயிடும். சரி சரிங்க டாக்டர்மா. ஓகே நன்றிங்க. ஓகே அப்போ நான் வரட்டுங்களா? போயிட்டு வா. The next day. மீனாட்சி, மருது மீனாட்சி, என்னாச்சுமா? அந்த பீரோ பக்கத்தில் இருக்கிற பெறையில 2 பாட்டில் 2ஆம் தட்டில் 2 பாட்டில் மருந்து வச்சிருந்தேன். அது இப்போ காணுமே. நீ எங்கேயாவது பாத்தியா? ஐயோ டாக்டர் அம்மா, உங்களுக்கு மருது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நேற்றுக்கு தானே டிரைவர் கிட்ட நாகியம்மா டிரைவர் கிட்ட 2 பாட்டில் கொடுக்க சொன்னீங்க. அதுக்குள்ளவா மறந்து போயிட்டீங்க? நான் சொன்னது 2 பாட்டில் 3ஆவது படியிலேருந்து. இல்லையே, நீங்க 2ஆவது படி தானே சொன்னீங்க. ஐயோ, நான் சொன்னது 3ஆம் படியிலேருந்து. பாவி, அந்த 2ஆம் படியில நான் வச்சிருந்தது 3 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி டைம் டிராவலுக்குன்னு மருந்து கண்டுபிடிச்சது. இது வேற வேலைக்கு நடு. அந்த மருந்தை சாப்பிட்டா எத்தனையோ வருஷம் பின்னோக்கி போயிடுவாளே. அதுக்கு மாத்து மருந்து நான் இன்னும் கண்டுபிடிக்கலப்பா. இப்போதான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? அது மாத்து மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் யார் மேலேயாவது டெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். நீங்க சொல்லவே இல்லையே. நேற்று ராத்திரி நானி ஃபேஸ் 4லேருந்து 5 பேர் அந்த மருந்து சாப்பிட்ருக்கா. அடியாத்தி, அவ எத்தனை வருஷம் பின்னோக்கி எத்தனை ஆண்டு பின்னோக்கி போயிட்டாளோ, எங்க மாட்டின்னு முடிக்கிறாளோ, இல்ல
வேற யாரையாவது அவ வந்து பாடாப்படுத்துறாளோ? மருதி மீனாட்சி எல்லாம் ஒன்னாலதான். நீ உன்னை நான் வேலைக்கு இங்க வச்சுட்டே வச்சுக்கோ, என்னோட தொழிலுக்கே நீ வேட்டு வச்சிருவேன். நீ கிளம்பு, நீ இனிமே இங்க வர வேண்டாம். நீ போனே, நீ போ. இந்த அம்மா தூண்டு பாட்டில் மாத்திரை கொடுத்ததுக்கு இந்த அம்மா இப்படி வையுது. இந்த அம்மா கிட்ட யார் வேலை பார்ப்பாங்க? நீ போனி முதல்ல. நான் இப்பவே போறேன். போ போ. ரம்பா, ஊர்வசி, நாட்டியம் ஆரம்பமாகட்டும். அருமை அருமை. உங்கள் நடனத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். மன்னவா, தாங்கள் என்னை கவனிப்பதை விட ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை இவர்களுடைய ஆட்டத்தையே அதிக நேரம் கண்டு ரசிக்கிறீர்கள். தங்களுக்கு நாட்டியத்தில் இவ்வளவு ஆர்வம் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நானும் என் சிறு வயதிலேயே நாட்டியம் கற்றுக்கொண்டிருந்திருப்பேன். என்ன செய்வது, அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேண்டும். நாராயண நாராயண. தேவேந்திரா, 5 பெண்மணிகள் வினோதமான ஆடைகளை அணிந்து திரு திரு என்று முழித்துக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசும் மொழிகள் கூட எனக்கு புரியவில்லை. அவர்களை உள்ளே அழைத்து வரலாமா? அழைத்து வாருங்கள் நாரதரே. அவர்கள் யார் என்பதை விசாரித்து தெரிந்து கொள்வோம். ஒன்றுமே புரியலையே. நம்ம ட்ராமா பார்க்க போகலான்னு பேசிக்கவே இல்லையே. எந்த இடம் இது? எந்த ட்ராமா பார்க்க வந்திருக்கோம்? நீங்கள் என்ன கூறினீர்கள்? டிராமாவா? அப்படி யாரும் தேவர்களோ தேவிகளோ இங்கு இல்லையே. உங்களை எல்லாம் பார்த்தால் பூலோகவாசிகள் போல் இருக்கிறீர்கள். இங்கே எப்படி வந்தீர்கள்? அதுதானே எங்களுக்கும் புரியவில்லை. நான் நேற்று நைட்டு கிட்டார் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மாத்திரை வேற போட்டுருந்தேன். அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்தது ஒண்ணுமே ஞாபகத்தில் இல்லையே. ஆஹா, என்ன அழகா இருக்கு. எந்த ரெண்டல் கடையிலேருந்து நீங்கள் காஸ்டியூம்ஸு, இந்த காஸ்டியூம் ஜுவல்லரி எல்லாம் எடுக்கிறீங்கப்பா? இவ்வளோ அழகான ஆக்சசரிஸ், அப்படியே ஒரிஜினல் மாதிரி புதுசாக இருக்கே. எங்கள் கண்ணில் இந்த மாதிரி கடையெல்லாம் படவே மாட்டேங்கிறதே. எனக்கு தாங்கள் பேசுவது ஒன்றுமே புரியவில்லை. I think they are not willing to tell us the shop name or the address.
யார் இந்த பெண்மணிகள்? இந்திர சபையிலே இப்படி இடையூறாக வந்திருப்பது? நான் உங்களுக்கு சாபம் அளிக்கிறேன். ஐயோ, எதுக்குப்பா இப்படி செந்தமிழ்ல எங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்கீங்கோ? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிபி எகிரிடும். துர்வாச முனிவரே, அமைதி கொள்ள வேண்டுகிறேன். இந்த பெண்மணிகளை பார்த்தால் பாவமாக இருக்கின்றது. தாங்கள் சாபம் கொடுக்க வேண்டாம் முனிவரே. சரி, அப்படியே ஆகட்டும். நாரதரே, தாங்கள் சித்திரகுப்தரிடம் சென்று கேட்டு வாருங்கள், இவர்களை இடம் மாறி அனுப்பிவிட்டாரா என்று. நாராயண் நாராயண் நாராயண். ரம்பா, ஊர்வசி, உங்கள் நாட்டியத்தை தொடருங்கள். இவர்களும் பார்த்து ஆனந்தம் அடையட்டும். மன்னவா, மன்னிக்க வேண்டும். நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். ஆம் மன்னவா, பல நூற்றாண்டுகளாக இதே நடனத்தை ஆடி எங்களுக்கு அலுத்து போய்விட்டது. நாங்கள் புதிய நடனம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாங்கள் வேணா புதுசாக ஏதாவது கற்றுக் கொடுக்கவா? ஆகட்டும், உங்கள் நடனம் எப்படி இருக்கும் என்பதையும் பார்ப்போம். ஆஹா, என் பெயரில் ஒரு நாட்டியமா? இது புதுவிதமான நாட்டியமாக இருக்கிறது. நாமும் கற்றுக்கொள்ளலாமா? நீ வேண்டுமானால் கற்றுக்கொள். உன் பெயரில் தானே பாட்டு இருக்கிறது. உங்க பேர்ல கூட ஒரு பாட்டு இருக்கு, சூப்பரான ஃபேமஸ் சாங் இருக்கு. எந்த ஃபாஸ்ட் சாங்கா இருந்தாலும் ஜும்பா ஆடலாம். நீங்களும் ஆடி பாருங்களேன், ஈஸியா தான் இருக்கும். ஆகா, சூப்பரா இருக்கு. மன்னிக்க வேண்டும் தேவேந்திரா, நான் இவர்கள் மொழியில் பேசிவிட்டேன். ஆனாலும் இவர்கள் மொழி பேசுவதற்கு மிகவும் சுலபமாகத்தான் இருக்கிறது. மொழி மட்டும் இல்லை, இவர்கள் நாட்டியமும் ஆடுவதற்கு மிக சுலபமாக இருக்கிறது. இனிமேல் சபையில் ஜும்பா நடனம் ஆடலாமா? Ramba and Urvashi are here. What happened to Menaka and Tilottama? That's a good question. சார், நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ரம்பா ஊர்வசிலாம் இங்க இருக்கா? இந்த மேனகை திலோத்தமையெல்லாம் எங்க? வேஷம் கட்டுறதுக்கு ஆள் கிடைக்கலையா? அவர்களுக்கு இன்று விடுமுறை, நாளை தான் வருவார்கள். அவர்கள் பேரில் கூட ஏதாவது பாட்டு இருக்கிறதா சும்மா நடனம் ஆட? இல்லை என்றால் கோபித்துக் கொள்வார்கள். சாங் இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்லோ சாங். இதுக்கெல்லாம் ஜும்பா ஆட முடியாது, சும்மா வேணா ஆடலாம். நாராயண நாராயண நாராயண. தேவேந்திரா, இந்த பெண்மணிகள் ஒரு தவறான மூலிகை குளிக்கையை விழுங்கிவிட்டு நேராக தேவலோகத்திற்கு வந்து விட்டார்களாம். இதில் தன்னுடைய தவறு ஏது இல்லை என்று தங்களிடம் சித்திரகுப்தன் கூற சொன்னார். ஐயோ, தேவலோகத்துக்கா வந்திருக்கோம்? நானும் ஏதோ நாடக கம்பெனிக்குள்ள வந்துட்டோன்னு நினைச்சேனே. இப்போ எப்படிப்பா நாளைக்கு திரும்பி போறது? ஐயோ, நாளைக்கு நான் சித்திர வருஷ பருப்புக்கு புதுப்படம் வாங்கி வச்சிருக்கேனே. நாளைக்கு அடுத்தால அதை கட்டிக்கணும்னு பார்த்தேன். பகவானே, இப்ப என்னால அதை கட்டிக்க முடியாதா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எங்களை திருப்பி அனுப்பிடுங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ். மகாலட்சுமி தாயே, கோவிலுக்கு புதுப்படவை கட்டிண்டு காலங்காலத்தால உனக்கு காமிக்கிறேன்னு நினைச்சேனே, எல்லாம் வேஸ்டா? நானும் ஆசையா புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன்ப்பா. I can't understand what you all are talking about. Please talk in English. But if we talk in English, none of them can understand. இவர்களை எப்படியாவது பூலோகத்திற்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். இன்னும் சற்று நேரம் இங்கு இருந்தால் நம் தேவலோகத்தையே கெடுத்து விடுவார்கள். நாரதரே,
நீங்கள் விரைந்து சென்று மும்மூர்த்திகளிடம் முறையிடுங்கள். அவர்களால் தான் இவர்களை பூலோகத்திற்கு அனுப்பி நம் தேவலோகத்தை காக்க முடியும். ஆஹா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியையும் நம்ம நேர்ல பாக்குற பாக்கியம்பா நமக்கு. ஐயோ, நம்ம இப்ப திரும்பி போய் ஃபேஸ் 4ல இப்படி எல்லா தெய்வங்களையும் பார்த்தோம்னு சொன்னா யாராவது நம்புவாளா? முதல்ல நம்ம இவளை வந்து லைவ் தர்ஷன் கொடுக்குறாளா நம்ம நானா நானி ஃபேஸ் 4லன்னு கேட்கலாமா? ஐயோ, so thrilled, so thrilled. நாராயணர் நாராயணர் நாராயணர். அமைதி அமைதி. தேவேந்திரா, மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் இப்பொழுது நமது அவைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். எங்களை சீக்கிரம் நானா நானி ஃபேஸ் 4 அனுப்பிடுங்களேன். எங்களுடைய புடவை, நகை, மேக்கப் செட் எல்லாம் அங்கதான் இருக்கு. இன்னைக்கு அங்க புடவை ஸ்டாலு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஸ்டால் எல்லாம் கூட போட போறா. நாங்க சீக்கிரமா போனாதான் ஃபர்ஸ்ட் போய் நல்லதா செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். புடவையா, நகையா? நாமும் பூலோகத்துக்கு செல்ல வேண்டும் பிரம்மதேவா. ஆம், தெய்வலோகத்தில் இந்த மாதிரி விதவிதமான ஆடை அணிகலன்கள்லாம் கிடைப்பதே இல்லை. நாமும் செல்லலாமா சுவாமி? நான் பியூட்டிஷியன் கிட்ட இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வேற வாங்கி வச்சிருக்கிறேன். ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் நோ சிக்னல். என்னம்மா இது? இந்திரலோகத்துக்கு வந்துட்டு செல்போன் டவர் சிக்னல் எல்லாம் எதிர்பார்க்காத. மகாலட்சுமி தாயே, இன்னைக்கு நானா நானில விஷு ப்ரோக்ராம் வேற இருக்கு. நாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோம். எங்களை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வச்சிங்கன்னா மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள போயிடுவோம். உங்களை கெஞ்சும் கேட்டுக்கிறோம். ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஆமா, எங்க ஆர்கனைசர் எங்களை காணாம அப்படியே தவிச்சு போயிடுவா. நாங்கள்லாம் போகலைன்னா ப்ரோக்ராம் அப்படியே கோவிந்தா. என்னை அழைத்தாயா மகளே? அச்சிச்சோ, தப்பா நினைச்சுட்டேளா? பெருமாளே, உங்களை கூப்பிடல, மன்னிச்சுக்கோங்க. இது என்ன வீணை? புது மாதிரியாக உள்ளதே. தேவியாரே, தங்கள் கையில் எப்பொழுதும் இருக்கும் வீணை எங்கே? அவசரத்தில் மறந்துவிட்டேன் பிரம்மதேவா. ஆமா, இந்த வீணையின் நாதம் எப்படி இருக்கும் என்பது நான் தெரிந்து கொள்ளலாமா? தேவி, இது வீணை இல்லை, இதன் பெயர் கிட்டார். இந்தாங்க, வாசிச்சு பாருங்க. தேவி, இது பிக்கு வைத்து தான் வாசிக்கணும். இந்தாங்க, இது பண்ணுங்க. சரஸ்வதி தேவி, சூப்பர் சூப்பர். நீங்க இவ்வளவு நல்லா கிட்டார் வாசிப்பீங்கன்னு பூலோகத்துல யாருக்குமே தெரியாது. அவர்கள்தான் கல்வி, ஞானம், இசை மற்றும் எல்லா வித கதைகளுக்கும் தாயாயிற்று. ஆமாம் சுவாமி தேவி. ஆமாம் சுவாமி, இவர்கள் ஏதோ புதுவித நடனம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். அந்த நடனத்தை நாம் கற்றுக்கொண்டால் ஆனந்த தாண்டவத்தை சற்று வித்தியாசமாக ஆடலாம் அல்லவா? பார்வதி, அதையெல்லாம் கற்றுக்கொண்டால்
நம்முடைய ஆனந்த தாண்டவம் உக்ர தாண்டவமாக மாறிவிடும். பரிசோதனை எதற்கு? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். பரமசிவனே, நானும் என் அர்த்தாங்கினியான மகாலட்சுமியும் பூலோகத்தில் கோயம்புத்தூர் வடவழியில் உள்ள மூத்த குடிமக்கள் வசிக்கும் நானி 4ஆம் வளாகத்திற்கு தினமும் சென்று அங்குள்ள பக்தர்களை அனுகிரகம் செய்கின்றோம். ஆம், அது மட்டுமல்ல, இன்று அங்கே காலையிலும் மாலையிலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதோ பாருங்கள், இப்பொழுதுதான் அர்ச்சகர் கோவிலை திறந்து கொண்டிருக்கிறார். நாதா, நாம் அங்கு செல்லும் பொழுது இவர்களையும் அழைத்து சென்று விடலாம். நானும் என் அலங்கார நேரத்திற்கு முன் அங்கே செல்ல வேண்டும் அல்லவா? ஆகட்டும். நானும் பார்வதி கூட இப்போ நாணி வளாகம் 6க்கு செல்ல வேண்டும். அங்கேயும் அர்ச்சகர் கோயில் கதவை திறந்து கொண்டிருக்கிறார். ரம்பா, ஊர்வசி, இதுவரை இவர்கள் கற்றுக் கொடுத்த நடனத்தை மறந்து பழையபடி தங்களுடைய நடனத்தை தொடருங்கள். நாங்கள் பூலோகத்திற்கு சென்று அங்கு எல்லோரும் நலமுடன் வாழ எப்பொழுதும் போல் ஆசிகள் அளித்துவிட்டு வருகிறோம். நீங்கள் அனைவரும் நாணி வளாகம் 4 வளாகம் 6 என்ற அவரவர் கோவிலுக்கு செல்லுங்கள். தேவி, உனக்காக தமிழ்நாட்டில் கும்பகோணம் அருகில் கூத்தனூரில் என்ற ஊரில் கட்டியிருக்கும் கோவிலுக்கு நீயும் செல்வாயாய். இந்தியா முழுவதிலும் பார்த்ததில் ராஜஸ்தான் புஷ்கரிலும் மற்றும் தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் திருப்பட்டூரிலும் 2 கோவில்கள் எனக்கு உள்ளன. அதில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு நானும் சென்றுள்ளேன். இப்பொழுது நாம் அனைவரும் இவர்களை அழைத்து கொண்டு பூலோகம் சென்று விட்டு வருவோம்.